அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்ப்போம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூரடம், உத்திராடம் தான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த மூல நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சுறுசுறுப்பான நடவடிக்கையில் அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எதையும் சாதிக்கும் திறமையும் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். தேவையற்ற மனக்கவலையும் உண்டாகும். தொழில், வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சற்று தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கொடுத்த வேலையை செய்து முடிப்பது மிகவும் நன்மை கிடைக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படுமானால் அதற்கான சூழ்நிலைகள் தெரிகின்றது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்க மாட்டார்கள். எனவே எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நன்மை கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளும் தொடங்குவீர்கள். புதிதாக மனை அல்லது வாகனம் வாங்குவதற்கு நீங்கள் அனுகூலமாக கையில் பணம் சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகத்தான் இருக்கும். கலைத்துறையினருக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தால் சக கலைஞரிடம் திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு நீங்கும். அரசியல் துறையினருக்கு சூரியன் சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலம் எதையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயமும் அடைவீர்கள். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது உங்களுக்கு வெற்றியை தான் தரும். பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் இனிமையும் சாதுர்த்தியமும் கொண்டவர்கள்தான் இந்த பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்தான். அறிவுத்திறனும் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். முடங்கி கிடந்த காரியங்களை அனைத்தையும் வேகமாக நடத்தி அதில் வெற்றியும் பெறுவீர்கள். நட்சத்திர நாயகன் சுக்கிரன் மன நிம்மதியை உங்களுக்கு தருவார். குழப்பமான விஷயங்களில் கூட சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழில், வியாபாரமும் உங்களுக்கு முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள்.
பணவரவும் திருப்தி தரும். வியாபாரத்தில் பார்த்தீர்களென்றால் புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். சொந்தக்காரர்கள் வருகை தருவதால் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் வருமானமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரவும் இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துவதன் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதுதான் நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் யோசித்து வைப்பீர்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், எந்த கடினமான சூழ்நிலையிலும் நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிவெடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி தரும். வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. திடீர் செலவுகளும் ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும். புதிதாக வீடு வாங்குதல், பூமி வாங்கவும் நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரமும் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனமும் தேவைப்படுகின்றது. பண விஷயங்களிலிருந்து அந்த தேக்க நிலை மாறிவிடும். மனைவிக்கிடையில் இடைவெளி குறையும். உறவினர்கள் நண்பரிடமிருந்து கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதுதான் நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும். உங்களுடைய உழைப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இந்த மாதத்தில் சுபமூர்த்த நாட்கள் என்று பார்த்தால், ஆனி மாதம் 2ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை தசமி அஸ்தம் வருகின்றது. ஆனி மாதம் 3ஆம் தேதி ஏகாதசி சித்திரை நாள் வருகின்றது. ஆனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமையும் திரையோதசி ரோகிணி வருகின்றது. ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திவ்ய திதி பூசம் வருகின்றது. ஆனி மாதம் 26ஆம் தேதி புதன் பஞ்சமி மகம் வருகின்றது. ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்திரம் வருகின்றது. இந்த ஆனி மாதத்தின் சுபமூர்த்த நாட்களில்